சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 32. பலவர்மா. அன்று நானும் காஞ்சனாவும் சிக்கல்களில் அகப்பட்டு கொண்டோம். கலிங்கத்திலிருந்து தப்பி சோழ நாடு வந்தோம். சோழ மன்னர் உதவியளிப்பதாக வாக்களித்தார். வாக்கை பெற்று சோழ மரக்கலம் மூலம் கலிங்கம் திரும்பினோம். கலிங்கத்தில் நானும் மகளும் சிறைப்பட்டோம். இளைய பல்லவன் முயற்சியால் அனப்பாயரின் உதவியால் தப்பினோம். ஆனால் மீண்டும் கலிங்கத்தின் கப்பல் படையால் பிடிபட்டோம். கலிங்கத்தின் கப்பல் மீது கடல்புறா தாக்கியது. போர் நடந்தது. இளைய பல்லவரிடம் கலிங்க கப்பல் சிக்கியது. இப்போது நாம் சந்திக்கிறோம். தம்பி, விதி நம்மை மறுபடியும் சந்திக்க வைத்துவிட்டது. பலவர்மன் கொணவர்மனை கட்டித் தழுவினான். தம்பி, எங்கள் வாழ்க்கையையும் இளைய பல்லவர் வாழ்க்கையையும் ஏதோ ஒரு சக்தி இணைக்கிறது. அடிக்கடி அவரை அனுப்பி எங்களை மீட்கிறது. பலவர்மன் கொணவர்மனிடம், கலிங்கத்து கப்பலுக்கு பெரும் சேதமா? அதிக சேதமில்லை. சேதமில்லாமல் 2 கப்பல்களையும் பிடித்து விட்டார் இளைய பல்லவன். கடற்போரில் இத்தனை வல்லவர் என்பது இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். கொலவர்மனும் பலவர்மனும் தழுவிக்கொண்டார்கள். கடல்புறாவின் தளத்தில் காஞ்சனா நின்று கொண்டிருந்தாள். வெண்புறாவுக்கு கடல்புறா பிடித்திருக்கிறதா என்று அவள் பின்னால் நின்று குரல் கொடுத்தான் இளைய பல்லவன். காஞ்சனா திரும்பினாள். கடல்புறாவுக்கு பிடித்தது எல்லாம் வெண்புறாவுக்கும் பிடிக்கும். வெண்புறாவை பிடித்தது கடல்புறாதானே. வெண்புறாவை பிடித்தது விதி. காஞ்சனா புன்முறுவல் செய்தாள். காஞ்சனா என்று மெல்ல அணைத்தான். அவள் விழிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தன. மெதுவாக அவளது கன்னங்கள் அவனது மார்பில் புரண்டு உராய்ந்தன. காஞ்சனா, அன்று பாலூர் பெருந்துறையில் தூதுப்புறா ஒன்று உன்னை என்னிடம் இழுத்து வந்தது. இன்று அணிந்திருக்கும் இதே வெண்ணிற ஆடையில் இருந்தாய். அன்றிலிருந்து இந்த வெண்புறாவை தொடர்ந்து என் மனம் ஓடி வருகிறது. மறக்க முடியவில்லை. இந்த வெண்புறாவை எண்ணியே இந்த மரக்கலத்துக்கும் கடல்புறா என்று பெயரிட்டேன். அவன் அவள் கன்னங்களை தடவி கொடுத்தான். ஆனாலும் போரில் கிடைத்த அடிமைதானே நான் என்றாள் அவள். இங்குதான் ஆச்சரியம் இருக்கிறது. என்ன ஆச்சரியம்? சாதாரணமாக பிடிபடும் மரக்கலத்தில் இருப்பவர்கள் அடிமையாவார்கள். இங்கு நேர் விரோதமாயிருக்கிறதே. காஞ்சனா வெட்கத்தில் சிரித்தாள். காஞ்சனா, விதியின் விளையாட்டை பார்த்தாயா? எந்த விதி மீண்டும் சந்திக்க வைத்ததோ அதே விதி இப்போது நம்மை கடல்முகினிக்கு அருகில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. கடல்முகினியா? ராஜேந்திர வெற்றி கொண்ட நக்காவரம் தீவுகள். கடல்முகினிக்கும் நம் சந்திப்புக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறது காஞ்சனா தேவி என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போதே கடல்புறாவின் தாரைகள் ஒலித்தன. அமீர் இளைய பல்லவன் முன் வந்தான். படைத்தலைவரே, நாம் மோசம் போய்விட்டோம். என்ன மோசம் போய்விடும்? இப்படி வாருங்கள் என்று இளைய பல்லவனை அழைத்து அவன் காதில் ஏதோ சொன்னான். காஞ்சனா, நீ உன் தந்தை இருக்கும் இடம் செல். நான் சொல்லும்போது வரலாம் என்று சொல்லிக்கொண்டே பாய்மரத்தை நோக்கி ஓடினான். பாய்மரத்தின் உச்சிக்கு சென்று பார்த்தான். நக்காவரம் தீவுகளை நோக்கினான். தீவுக்கு மிக அருகில் சென்று கொண்டிருந்தது கடல்புறா. துறைமுகம் இருட்டில் மங்கலாக தெரிந்தது. வழக்கமாக கலங்கரை விளக்கத்தில் விளக்கு எரியும். இங்கு காணப்படவில்லை. அமீர், கலங்கரை விளக்கத்தில் விளக்கு எரியவில்லையே. துறைமுகத்திலும் விளக்குகள் காணப்படவில்லை.
புதிதாக பிடிக்கப்படும் தீவுகளில் அதை பிடிப்பவர்கள் ஆதிக்கம் நிலைக்கும் வரை கலங்கரை விளக்கம் எரியாது, வெளியிலும் விளக்குகள் எரியாது, காவல் பலமாக இருக்கும் என்று அமீர் கூற இளைய பல்லவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அமீருக்கு நகுதாவின் பல தீவுகளுக்கு சென்ற அனுபவம். இளைய பல்லவன் யூகித்தான், எதிரிகளின் வசம் தீவுகள் சிக்கி இருக்க வேண்டும். தொடரும்.